ஜோதிட தீபம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொளியில் சுய ஜாதகத்தில் ஜென்ம லக்னம், சுகஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 4ஆம் பாவகம், களத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 7ஆம் பாவகம், ஜீவனஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 10ஆம் பாவகம், இந்த 4 பாவகங்களும் கேந்திர பாவகங்கள் என்று வழங்கப்படும். ஒருவரின் சுய ஜாதகத்தில் இந்த 4 பாவகங்களும் வலிமை பெற்றிருப்பது என்பது ஒரு நாற்காலியில் இருக்கக்கூடிய 4 கால்களும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். ஜென்ம லக்கணம் வலிமை பெறும் பொழுது ஜாதகருடைய வளரும் சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம், மனோ வலிமை மிகுந்து காணப்படும். சுகஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 4ஆம் பாகம் வலிமை பெற்றிருக்கும் பொழுது ஜாதகருடைய பராமரிக்கும் திறன், அதே சமயம் சொத்து சுகம், வீடு, வண்டி, வாகனம், ஒரு சுகபோகமான வாழ்வு, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இது சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குறிப்பாக ஆண்களின் ஜாதகத்தில் தாயாரையும், பெண்களின் ஜாதகத்தில் தகப்பனாரையும் குறிக்கும். குணநலன் சார்ந்த விஷயத்தையும் இது வெளிப்படுத்தும். களத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 7ஆம் பாவகம் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருப்பது என்பது தனித்திறமை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு தன்மையை உருவாக்கும். குறிப்பாக சுயதொழில் சார்ந்த விஷயங்களோ, ஜாதகர் தனித்து ஒரு செயல்படக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த 7ஆம் பாவகத்துக்கு நிச்சயமாக உண்டு. களத்திரஸ்தானம் என்றழைப்பது வாழ்க்கை துணையையும் குறிக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், இது மாதிரியான விஷயங்களையும் இது வெளிப்படுத்தும். ஜீவனஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 4ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெறுவது என்பது கௌரவமான தொழிலை குறிக்கும். குறிப்பாக ஆண்களின் ஜாதகத்தில் தகப்பனாரையும், பெண்களின் ஜாதகத்தில் தாயாரையும் குறிக்கும். கௌரவம், அந்தஸ்து குறையாத ஒரு யோக வாழ்வையும், ஒரு சுப கர்மா சார்ந்த விஷயங்களை சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும், ஜீவன ரீதியான அபரிவிதமான முன்னேற்றங்களையும், ஸ்திரத்தன்மையான வரக்கூடிய ஒரு யோக வாழ்வையும் ஜாதகருக்கு இந்த ஜீவனஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 10ஆம் பாவகம் வழங்கும். இப்போ ஒரு சுய ஜாதகத்தில் ஜென்ம லக்கணம் 4, 7, 10 ஆகிய 4 பாவகங்கள் வலிமை பெற்றிருப்பது என்பது ஒரு ஜாதகருக்கு சிறப்பை வழங்கக்கூடிய ஒரு பாவகமாக, ஒரு வலிமை பெற்ற ஜாதகமாக இருக்கும். பர்டிகுலராக ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் தகப்பன் தாயாரை குறிக்கக்கூடிய 4, 10 வலிமை இழந்து காணப்படும் பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படாது. குறிப்பாக பெற்றோர்களுடைய ஒரு இணைந்து வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்காமல் பிரிந்திருந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறோம். குறிப்பாக எக்காரணத்தை கொண்டு சுய ஜாதகத்தில், குழந்தையின் ஜாதகத்தில் 4, 10 தகப்பன் தாயை குறிக்கக்கூடிய இந்த 4, 10 எந்த காரணத்திலும் கொண்டும் வலிமை இழந்து போகாது இருப்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். குழந்தை பெற்றோர்களோட அரவணைப்பில் ரொம்ப சிறப்பாக வளரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். குறிப்பாக குணநலன் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார வாழ்க்கை, சுகபோகமான யோக வாழ்வு, வீடு, வண்டி, வாகனம், கௌரவமான ஒரு பதவி, கௌரவமான தொழில் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த 4, 10 என்றழைக்கப்படக்கூடிய இந்த 2 வீடுகள் ஒரு குழந்தைக்கு தரும். இந்த வீடு பாதிக்கப்படும் பொழுது ஜாதகருடைய வாழ்வு என்பது ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். குறிப்பாக வளரக்கூடிய சூழ்நிலை சிறப்பாக இருக்காது. குணநலன் சார்ந்த விஷயங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். ஒரு கௌரவமான தொழில் சார்ந்த விஷயங்களை சுயரிக்கிறதுக்கு இல்லாத தன்மையை உருவாக்கும். அவர் பெயர் சார்ந்த விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்றவர்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும், மற்றவர்களுடைய ஒரு ஏளனத்துக்குண்டான ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும், போராட்டம் நிறைந்த வாழ்வையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு தத்து பரிகாரம் என்பது ஒன்று மட்டுமே ஒரு சரியான தீர்வாக இருக்கும். இது குழந்தையின் வாழ்விலும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கும். அதே சமயம் பெற்றோர்களுடைய வாழ்விலும் அந்த பிரிவற்ற நிலையை தந்து, கணவன் மனைவி ஒற்றுமை நிலையோட, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து தன் குழந்தையை வெகு சிறப்பாக வளர்த்துவதற்குண்டான சந்தர்ப்பத்தை, அந்த குழந்தையின் எதிர்காலத்தை வெகு சிறப்பாக அமைத்து கூறுவதற்குண்டான ஒரு நிலையையும் ஏற்படுத்தும் என்பது தான் யதார்த்தமான உண்மை நிலை. இன்றைய ஜாதகத்தில் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி, இந்த குழந்தைக்கு தத்து பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அறிவுறுத்துகிறாங்க. உங்களுடைய ஆலோசனை என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. ஜாதகருடைய பிறந்த குறிப்பை பார்த்துடலாம். 11/3/2021 மாலை 6:48 பிறந்த இடம் ஈரோடு. இந்த பிறந்த குறிப்பின் அடிப்படையில் ஜென்ம லக்கணம் காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது ராசியாகப்பட்ட கன்னி, ஜென்ம ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 11வது ராசியாகப்பட்ட கும்பம்,
நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாவம். நடைமுறையில் இருப்பதோ 8/1/2022 ஆரம்பித்து 9/1/2040 வரைக்கும் ராகு மகா தசை, சாயா கிரகத்தோட தசை நடைமுறையில் இருக்குது. இந்த சாயா கிரகம் என்றழைக்கப்படக்கூடிய ராகு அமர்ந்திருப்பதோ தன் தகப்பனாருடைய பித்திருக்களை குறிக்கக்கூடிய அந்த 9ஆம் பாவத்தில் அமர்ந்து தனது திசையை நடத்துகிறது. ஏற்று நடத்தக்கூடிய பாவக பலன் என்பது ரொம்ப அற்புதமானதாகத்தான் இருக்குது. அமர்ந்திருப்பது 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் ராகு தனது திசையில் 1, 5, 5ஆம் பாவத்தோட தொடர்பாக நல்ல அருமையான யோக பலனை ஜாதகருக்கு இந்த குழந்தைக்கு 9/1/2040 வரைக்குமே நடத்துறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதே சமயம் இன்றைக்கு ராகு சென்றிருக்கக்கூடிய சாரம் மட்டும் சற்று சரியில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது. குறிப்பாக அது ஜாதகத்தில் வலிமை இழந்த 2, 4, 10, 12 ஆகிய வீடுகளோட பலனை எடுத்து நடத்துவது, கொஞ்சம் கோச்சார ரீதியாக ஏற்று நடத்துவது என்பது சற்று இன்னல்களை தரக்கூடிய நிலைதான். இந்த ஜாதகத்தில் தகப்பனை குறிக்கக்கூடிய 10ஆம் பாவகமும் தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவமும் விரயஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 12ஆம் பாவத்தோடு தொடர்பாகுது. இது இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையின் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நிலையை தராமல் ஏதாவது ஒரு வகையில் இன்னல்கட்ட இடர்பாடுகளையும் பெற்றோர்களுடைய ஒற்றுமை குறித்து சார்ந்த விஷயங்களும் குழந்தை ஏதாவது ஒரு பெற்றோருடைய அரவணைப்பில் வாழாமல் மற்றவருடைய அரவணைப்பில் வாழ வேண்டிய சூழ்நிலை, மற்றவருடைய எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இது உருவாக்கும். பர்டிகுலராக இந்த 12ஆம் பாவகம் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது ராசி குலதெய்வத்தை குறிக்கும். அப்போ அந்த குலதெய்வத்தின் ஒரு நிந்தனை சார்ந்த விஷயத்தின் காரணமாக இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு பெற்றோர்களுடைய ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ முடியாத ஒரு தன்மை வெளிப்படுத்துகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் தத்து பரிகாரம் என்பது மிக முக்கியமானது. இந்த தத்து பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இணக்கமற்ற ஒரு சூழ்நிலையும் குழந்தையுடைய அந்த 4, 10 இந்த 2 வீடுகளும் 12ஆம் பாவத்தோடு தொடர்பாகிறதன் வழியிலிருந்து வரக்கூடிய பாதிப்பின் தன்மையும் வெகுவாக குறைந்து அந்த குழந்தையின் வாழ்வு வெகுவாக சிறப்பாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை இது உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமும் பதிவு செய்கிறோம். ஸோ சுய ஜாதகத்தில் பெற்றோரை குறிக்கக்கூடிய, அது ஆண் குழந்தை என்றாலும் சரி பெண் குழந்தை என்றாலும் சரி, பெற்றோரை குறிக்கக்கூடிய 4, 10 இந்த 2 வீடுகளும் 6, 8, 12 தொடர்பாகிறதோ, பாதகஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய அதாவது சரலக்கணங்களுக்கு 11, ஸ்திரலக்கணங்களுக்கு 9, உபயலக்கணங்களுக்கு 7 இந்த பாவகங்களோட தொடர்பாகிறது அந்த குழந்தையின் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் ஒரு வாழ்வை சிறப்பாக அமைத்து தராத சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இந்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே நாம் இந்த தத்து பரிகாரத்தை பரிந்துரை செய்யலாம். இதன் வழியிலிருந்து அந்த குழந்தையும் மேம்படும், அவர்கள் பெற்றோருடைய வாழ்வும் சிறப்பிக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ சுய ஜாதக வலிமை என்பதை நன்கு உணர்ந்து நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்வு வெகுவாக சிறப்பான முன்னேற்றங்களை நிச்சயமாக பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கிடமில்லை. ஸோ இந்த குழந்தையின் ஜாதகத்திலிருந்தே நமக்கு அந்த பெற்றோர்களுடைய சுய ஜாதக வலிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் இந்த குழந்தையின் மேலே நம்ம இதுக்கு பழி போட முடியாது. உண்மையிலேயே அந்த பெற்றோருடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பின் தன்மையை உணர்ந்து அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய களத்தரஸ்தானம், மாங்கல்யஸ்தானம், குடும்பஸ்தானம் இது மாதிரியான விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அதற்கான தீர்வும் அதே சமயம் இந்த குழந்தையின் எதிர்கால வாழ்வு சிறப்பை அமைவதற்குண்டான சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய இந்த தத்து பரிகாரத்தையும் நாம் பரிந்துரை செய்யலாம் என்பதை நாம் அர்த்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள்.